மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணியின் போது விபத்து ஏற்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்பம் அரசு மருத்துவமனையில் கட்டடம் இடிந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஒப்பந்ததாரர், பொறியாளர் உட்பட 5 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடத்தின் கட்டுமான பணியின் போது கட்டடம் இடிந்து விழுந்து பணியில் இருந்த தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஒப்பந்ததாரர், பொறியாளர் உள்ளிட்ட 5 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் கண்ணா, ஒப்பந்ததாரர், பொறியாளர் உள்ளிட்ட 5 மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அவங்க கைது செய்யப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பிரியதர்ஷினி, கம்பம் அரசு மருத்துவமனையில் புதிய மருத்துவமனை கட்டுமான பணிகளின் போது நேற்று ஒரு தொழிலாளி உட்பட ஒரு தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த கம்பம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவுக்கான புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணியின் போது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இதில் மதுரை ஊனச்சிகுளத்தைச் சேர்ந்த அந்த நம்பிராஜன் என்ற ஒரு கொத்தனார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த கட்டிடமானது மேலும் 2 பேர் காயமடைந்து அவர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக இந்த காயமடைந்த சதீஷ்குமார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கட்டிட ஒப்பந்ததாரர்களான பாண்டியராஜ் மற்றும் அதாவது அந்த நிகழ்விட பொறியாளர்களாக சைட் இன்ஜினியர் என்று சொல்வார்கள், அவர்கள் வெங்கடாச்சலம், மணிவண்ணன், நவீன் மற்றும் மேஸ்திரி செல்வம் ஆகிய 5 பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன என்றால், கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கட்டிடமானது ஏற்கனவே இந்த முகப்பு கட்டிட பணிகள் நிறைவடையும் தருவாயை நெருங்கி இருக்கின்ற நிலையில் முகப்பு பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்துதான் இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த புகாரின் படியும் பார்த்தால் இந்த முகப்பு பகுதியில் 30 நாட்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டிய ஒரு கான்கிரீட் பூச்சு பூசப்பட்டிருந்திருக்கிறது. அதற்கு முட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கின்றன. அந்த முட்டுகள் இந்த தொழிலாளர்களின் அஜாக்கிரதையால் இந்த முட்டுகள் பிரிக்கப்பட்டு பணி நடந்ததாக இந்த எஃப்ஐஆரில் தெற்கு காவல் நிலைய போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்புதான் இந்த பொறியாளர் குழுவினர் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது மேற்கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். பிரியதர்ஷினி, முதல் தகவல் அறிக்கையில விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டீங்க. இருந்தாலும் கூட அரசு மருத்துவமனையோட கட்டிடம் அப்படிங்கறதுனால கட்டடத்தோட உறுதித்தன்மை, தரமான பொருட்கள் கட்டுமான பணியின் போது பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கறத முறையா ஆய்வு செய்வாங்க இந்த விபத்தை தொடர்ந்து அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ் கண்ணா.